சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அண்ணாமலை விரும்பினால் விரும்பாவிட்டாலோ அவர் அந்த பதவியில நீடிக்க முடியாது. டெல்லி தலைமை விரும்பினால் அண்ணாமலை நீடிக்கலாம். அண்ணாமலை மாத்த கூடாதுன்னு தொண்டர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அவங்க மத்தியில ஒரு பேசுபொருள் எழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. இல்ல அந்த மாதிரி பேசுபொருள் எழுவதாலேயே கூட மாத்துவாங்கம்மா. அவர் தான் இனி அடுத்த பிரதமர், அடுத்த முதலமைச்சர். அவரை விட்டா இங்க அந்த கட்சியில வேற ஆளே இல்ல. மத்திய அரசாங்கத்தின் தயவோடு அமித்ஷா ஐயாவுடைய கருவியாக அவர் ராமன்னா இவர் அனுமதிப்பார் இருக்கிறதுனாலதான் இங்க நாளைக்கு நினைச்சா அண்ணாமலையை அக்யூஸ்ட் ஆக்கி ஜெயில கூட நினைச்சாங்கன்னா இதே பாஜக கூட செஞ்சிருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி உட்பட எல்லா தலைமைகளும் முகமைகளும் அனைவருமே பாஜகவினுடைய நாக்பூருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்துத்துவ இயக்கமாக விஸ்வ இந்து பரிஷத்தை போல, இந்து மக்கள் கட்சியை போல, இந்து முன்னணியை போல பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக அதிமுக மாறி போய் கிடக்கிறது. ஆர்மி உதயகுமார் என்ன சொல்றாரு? அமித்ஷா ஐயாவை இரும்பு மனிதர். எடப்பாடியே எதிர்த்தாலும் கூட அதிமுகவினுடைய 99 விழுக்காடு நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமித்ஷா வாழ்க மோடி வாழ்கிற முழக்கத்தோட இவர்கள் எல்லாம் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க. இப்ப பாஜக உண்மையிலேயே அதிமுகவை ஒன்றுபடுத்தணும், வலிமைப்படுத்தணும்னு நினைச்சா அது 24 மணி நேரத்துல ஒன்றுபடுத்திட முடியும். பாஜகவுக்கு என்ன எடப்பாடி மேல ரொம்ப பரிவு பாசம்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடி தடையாக இருக்கிறார். அது பாஜகவுக்கு துணையாக இருக்கிறது. இந்தியாவில் இனிமேல் எந்த தேசிய கட்சியிலோ பிராந்திய கட்சியிலோ அதை வச்சு இன்னொரு 5 ஆண்டுகள்ல முழுக்க இருக்காது. அப்படி இருக்குதுன்னு சொன்னா எல்லாரும் காவி வேட்டி கட்டி இருக்கணும், உத்தராட்ச கட்ட ஓட்டுருக்கணும், கையில காவி குடி இருக்கணும். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தலைமை மாற்றப்படுவாராங்கிற பெருத்த சந்தேகம் கேள்விகள்லாம் இருந்தது. நான் அந்த போட்டியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் தலைமை மாற்றப்படுவாருன்னு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா அதே பேட்டியில இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, தலைமைக்கான போட்டியே கிடையாது, மற்ற கட்சி மாதிரி எங்களுக்கு 50 பேர் 100 பேர் சேர்ந்து போறோம், எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆளதான் தேர்ந்தெடுப்போம், அதனால தலைவருக்கான போட்டியில நான் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தலைவருக்கான போட்டியில இல்லைன்னு சொன்னதுனால அவர் மாற்றப்படுவார்னு எடுத்துக்கிறதா, இல்லைன்னா போட்டியே இல்ல நான் எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு மணி தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு ஒரு சொல்றதை நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல இது வரைக்கும் தேர்தல் அது மாதிரி போட்டியிட்டு பெரும்பான்மை நிர்வாகிகளால் தேர்வு செய்யப்படுவது என்கின்ற முறை அங்க நீண்ட காலமாவே இல்லை. அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து மற்ற இதர கட்சிகளில் ஏற்படுவதை போல சூழல் இல்லை. குறிப்பா நம்ம இங்க தமிழ்நாட்டில் பிராந்திய கட்சிகள், திராவிட இயக்கங்கள் மிக கடுமையான முதல்ல கீழ்நிலையிலிருந்து கிளை கழகத்திலிருந்து ஒன்றியம், ஒன்றியத்திலிருந்து மாவட்டம், மாவட்டத்திலிருந்து மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவது, மாநில நிர்வாகிகளிலிருந்து மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க செய்யறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நீங்க அதிமுகவில் தொண்டர்கள் தான் தேர்வு செய்யப்படணுங்கிற மாதிரிலாம் விதிமுறையெல்லாம் இருக்கு. அதில் இப்போ வழக்கு, நீதிமன்றம், பல தாவாக்கள், புரட்சித்தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு இபிஎஸ், ஓபிஎஸ், இப்போ சின்னம்மா, இப்போ பொதுச் செயலாளருக்கான வழக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் பாஜகவில் நீ இதற்கு முன்பு அல்லது பாஜக தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து 1980 இது மாதிரியான எந்த சிக்கலும் இல்லைம்மா. ஆகவே அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த நிமிடத்துல விடுவிக்கப்படுகிறார்னு வந்தாலும் அண்ணாமலை அதுல எந்த நெருடலோ சிக்கலோ பதட்டமோ இல்லாம விலகிக்குவாரு. அந்த பதவிக்கு வேற யாரை அவங்க தலைமை முன்னிறுத்துகிறதோ அவர் அந்த பொறுப்பெடுத்து வழக்கம் போல பணிகளை செய்வாங்க. ஆகவே அது பாஜக என்கின்ற அரசியல் கட்சி அது ஒரு தத்துவார்த்த ரீதியில் ஒரு நிர்வாக முறையமைவை நீண்ட காலமாக அது ஒரு ஒரு முறையமைவை போட்டி இல்லாமல், பதட்டம் இல்லாமல் அல்லது சுயநலம் இல்லாமல் அது தேர்வு செய்யப்படுகிற முறை இருக்கிறதுனால அதுல எந்த சிக்கலும் இல்லாம அண்ணாமலை நீடிக்கிறதாக இருந்தாலும் அண்ணாமலையை எடுத்து விட்டு வேறு எவர் ஒருவரையும் தலைமை டெல்லி நியமிக்குமானாலும் அண்ணாமலையோ வேறு ஒருவரோ அதில் சிக்கலோ மாற்று கருத்தோ முரண்பட்ட கருத்தோ அதிருப்தியோ விமர்சனமோ கட்டாயமோ எதுவும் வராது. அதுவும் குறிப்பா இப்ப பாஜக அமித்ஷா மோடி தலைமையில் உச்ச அதிகாரத்தை மைய அரசு குவித்து வைத்திருக்கிற நிலையில் தன் கட்சியில் இருக்கிற ஒருவர் கட்சிக்கு எதிராக பேசுவது இங்க அது நடைமுறையில் இல்லமா. அப்படி இருந்தா அதுக்கு எதிரான நடவடிக்கைக்கு இரையாவாங்க. ஆகவே அப்படி ஒரு சிக்கல் வரவே வராது. அண்ணாமலை விரும்பினால் விரும்பாவிட்டாலோ அவர் அந்த பதவியில நீடிக்க முடியாது. டெல்லி தலைமை விரும்பினால் அண்ணாமலை நீடிக்கலாம். டெல்லி தலைமை விரும்பினால் அண்ணாமலை விடுவிக்கப்பட்டு விட்டு இன்னொருவரை போடலாம். அண்ணாமலை எதிர்க்க மாட்டார், விமர்சிக்க மாட்டார், தலைமையின் கட்டளையை ஏற்று செயல்படுவார்.
அண்ணாமலை எதிர்க்க மாட்டாரு. டெல்லி மேலிடம் சொன்னதுக்கு உத்தரவுக்கிணங்க அவர் செயல்பட போறாரு. அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அண்ணாமலை ஒருவேளை மாற்றப்பட்டால் பாஜக மீண்டும் தமிழகத்துல அண்ணாமலை மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கிறாரு, வளர்த்திருக்கிறாரு. அதை திரும்ப கொண்டு வரவங்க அதே லெவல்ல கொண்டு போவாங்களா, இல்லைன்னா மீண்டும் பாஜக என்ன ஆகும்? அண்ணாமலையை மாத்த கூடாதுன்னு தொண்டர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அவங்க மத்தியில ஒரு பேசுபொருள் எழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. இல்ல அந்த மாதிரி பேசுபொருள் எழுபதாலேயே கூட மாத்துவாங்கம்மா. பாஜகவில் இவர் தான் இந்த கட்சியை வளர்த்துறார், இவர் தான் ஸ்டார், இவரால் தான் இந்த கட்சி வளருதுங்கிற அந்த பிம்பம் ஒரு தனி மனிதனை நோக்கி குவிகிறது என்றாலேயே அது அது ஜனநாயகத்திற்கு அல்லது தலைமைக்கு அச்சுறுத்தலா பார்ப்பாங்க. ஆகவே இப்ப நீங்க சொன்ன இந்த எல்லா கருத்துக்களுமே அவரை மாற்றுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகுதுன்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா நீங்க தொண்டர்களுக்குள்ளேயும் நாட்டு மக்கள் மத்தியிலையும் அவர் தான் இனி அடுத்த பிரதமர், அடுத்த முதலமைச்சர், அவரை விட்டா இங்க அந்த கட்சியில வேற ஆளே இல்லை அப்படிலாம் நம்ம பேச ஆரம்பிக்கிறதுனாலதான் அவரை விடுவிக்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு அந்த ஆபத்து வருது. ஆகவே ஒரு தனிநபர்கள் மீது அந்த கட்சி நம்பி அதுக்காக வளர்கிறது என்றாலே அது கட்சி ஏற்காது. ஆகவே அண்ணாமலைக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்காது. அண்ணாமலை தலைமையின் உத்தரவுக்கு இணங்க அப்படிப்பட்ட கருத்துக்களை இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார். டெல்லியின் கருணை இல்லாமல், டெல்லியின் உதவி இல்லாம ஒரு கதாநாயகனை போல, ஒரு ஹீரோவை போல, ஒரு ஸ்டார் இந்த மாதிரி ஒரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இடம் வந்திருக்க முடியாது. அதாவது டெல்லியின் தலைமை, டெல்லியின் பரிபூர்ண ஆதரவோடு அண்ணாமலை பார்த்தால் காவல்துறை பயப்படுகிறது, அதிகாரிகள் பயப்படுகிறார்கள், அரசியல்வாதிகள் பயப்படுகிறார்கள் என்றால் தனிப்பட்ட அண்ணாமலை அல்ல. ஒரு சாதாரண விவசாயி, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வருகிற ஒரு அண்ணாமலையை பார்த்து இன்னைக்கு இந்தியாவோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை போன் பண்ணி சொன்னா இடி வரும், அண்ணாமலை போன் பண்ணி சொன்னா வருமான வரித்துறை வரும், அண்ணாமலை போன் பண்ணி சொன்னா சிபிஐ வரும், அண்ணாமலை என்ன சொன்னாலும் ஒருத்தர் குடும்பத்துக்கு நெருக்கடி வரும், ஒரு அரசியல் கட்சிக்கு நெருக்கடி வரும். எந்த தனிநபர்ல இருந்து எவ்வளவு பெரிய ஆட்களையும் அவர் அதிகார முகமைகளை ஏவுவதற்கான மைய அரசின் ஒரு ஏவு கருவியாக இருப்பதனால் அண்ணாமலைக்கு அந்த மதிப்பு கிடைக்குது. அப்ப நம்ம இவரு அண்ணாமலையினுடைய அறிவாற்றலாலோ, அண்ணாமலையினுடைய தத்துவ பிரச்சாரத்தாலேயோ, அண்ணாமலையுடைய தனித்த எந்த ஆற்றலாலே அல்ல, அண்ணாமலையின் மீது அச்சப்பட்டு தன் உட்கட்சிக்குள்ளேயே அடங்கி கிடப்பவர்கள் நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளை அவர் மிரட்டுகிறார் என்றால் அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய முகமைகளை ஏவி தன்னுடைய சொத்தை பறிமுதல் செய்வார்கள், கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்புவார்கள், அல்லது கடுமையான அவதூறுகளை பரப்பி நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார் என்கின்ற அச்சத்தால் அண்ணாமலை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுல எல்லாரும் போய் அதுல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூக விரோதிகளும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு இருந்தவங்க எல்லாம் பாஜகவில் போய் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அதில் விரைந்து இணைந்து அங்கு இப்போ பறவைகளை பெறுவதை பார்க்குறாங்க. அப்போ ஏற்கனவே பாரம்பரியம் அந்த கட்சியில் இருந்த மென்மையானவர்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியேறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் தெரியாது. அவர்கள் மோடி அமித்ஷாவின் காலத்துக்கு முந்தைய காலத்துல இருந்து இருந்தாங்க. இப்போ ஜனா கிருஷ்ணமூர்த்தி அண்ணனோ அல்லது இலா கணேசனோ அங்கிருந்து முதல்ல இருந்து கிருபாகர் அண்ணனோ அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன். அவங்கெல்லாம் அவங்க காலத்துல எல்லாம் பாஜக போன் பண்ணி சொன்னா வருமான வரித்துறை வராது, அமலாக்கத்துறை வராது. இப்ப நீங்க நேற்று கூட ஒரு திரைப்பட சர்ச்சை, எம்புரான் ஒரு படம் சர்ச்சை வருதுன்னா அந்த முதலாளி யாருன்னு பாக்குறாங்க. அடுத்த நாளே இப்ப அமலாக்க பிரிவு வருது, வருமான வரித்துறை வருது. இன்னைக்கு அது பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருவாங்க. அப்ப அந்த திரைப்படத்துறையில இன்னி ஒரு முறை அந்த ப்ரொடியூசர் அந்த கருத்து சுதந்திரத்தோட, அதுல நம்மளுக்கு முரண்பாடு கூட இருக்கலாம், ஆனா ஒரு கருத்து சுதந்திரத்தோடு ஒரு நிறுவனம் படம் எடுக்குதுன்னா கூட இன்னைக்கு அதை கட்டுப்படுத்திடுவாங்க. இனிமேல் மத்திய அரசாங்கத்தினுடைய கருணை இல்லாம தனிக்கு அந்த படத்தை இனிமேல் அவர் ஒரு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார் அந்த படத்தை. அப்படியெல்லாம் ஒரு நெருக்கடி இதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஆட்சி காலத்துல இல்லை. இப்ப இருக்கிற காலத்துல ஒரு பாஜகவினுடைய டெல்லி தலைமையை மீறியோ, அண்ணாமலை மாநில தலைமையை மீறியோ யாரும் செயல்பட முடியாது. ஆகவே மத்திய அரசாங்கத்தின் தயவோடு அமித்ஷா ஐயாவுடைய கருவியாக அவர் ராமன்னா இவர் அனுமதிப்பார் இருக்கிறதுனாலதான் இங்க நாளைக்கு நினைச்சா அண்ணாமலைய அக்யூஸ்ட் ஆக்கி ஜெயிலில் கூட நினைச்சாங்கன்னா இதே பாஜக கூட செஞ்சிடும். அதெல்லாம் இவங்க இந்த அண்ணாமலை மாதிரி லட்சக்கணக்கான அண்ணாமலை பார்த்து வளர்ந்தது பாஜக, டெல்லி தலைமை, மோடி, அமித்ஷா, நாக்பூர், RSS, இந்துத்துவ அமைப்புகள்லாம். அதனால அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியும். ஆகவே அண்ணாமலை திமுக மிரட்டலாம், அதிமுக மிரட்டலாம், எடப்பாடி மிரட்டலாம், செந்தில் பாலாஜியா மிரட்டலாம். இங்க இருக்கிற யாராவது ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, இந்த சாதாரண குட்டி குட்டி கட்சி, இந்த காலேஜ் வச்சிருக்கிற முதலாளிங்க, சின்ன குட்டி கட்சி, ரீஜனல் பார்ட்டி, சமூக சாதி கட்சிகள் எல்லாம் மிரட்டுவார் அண்ணாமலை. பாஜகவை எல்லாம் மிரட்ட முடியாதுமா. பாஜகவின் தலைமைக்கு கட்டுப்பட்டு பொட்டி பாம்பு மாதிரி அண்ணாமலை இருப்பார். அதனால நீங்க எந்த சிக்கலும் வராதுன்னு தனியரசு உறுதியா சொல்றேன். ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்ன ஆகுங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. டெல்லிக்கு போய் அதை ஆச்சரியக்குறியா மாத்தினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்போ 2016
கேள்விக்குறியாக இருந்த அதிமுகவை ஆச்சரியக்குறியா மாத்தினாரு. அப்போ இதே இப்போ இருக்க இந்த டெல்லி பயணமும் ஆச்சரியக்குறியா அதிமுக மாத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறத சொல்லாம சொல்றாரோ? இல்லம்மா, அதுதான் இப்ப நான் ஏற்கனவே அண்ணாமலைக்கு இப்போ சொன்ன அத்தனையும் எடப்பாடிக்கும் பொருந்தது. ஏன்னா நீங்க பாஜக மட்டும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை மட்டும் பாஜக அமித்ஷா டெல்லி தலைமையின் கட்டுப்பாட்டில் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி உட்பட எல்லா தலைமைகளும் முகமைகளும் அது பல துண்டுகளாக முகமைகளாக இருக்கக்கூடிய இப்ப சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸோ எடப்பாடியோ செங்கோட்டையனோ அனைவருமே எடப்பாடி டெல்லியினுடைய அமித்ஷா ஐயாவுடைய பாஜகவினுடைய நாக்பூருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆகவே அவங்க ஒரு அம்மா மறைவுக்கு பிறகு கேள்விக்குறியானதெல்லாம் ஆச்சரியக்குறியா மாற்றுறதெல்லாம் இல்லை. அது ஆச்சரியக்குறியாக மாற்றி திராவிட இயக்கத்தை ஒரு இந்துத்துவ இயக்கமாக மாற்றுவதில் எடப்பாடி முழுமையாக பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு ஆட்சியை நடத்தினார். மோடி பாஜகவினுடைய அமித்ஷா ஐயாவுடைய கருணையால் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இரட்டை இலை சின்னத்தையும் அவர் பெற்று இப்பொழுது ஒரு ஒரு அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளரை நீடிக்கிறார் என்றால் அது பாஜகவின் கருணையில் அவருடைய விருப்பத்தில் அடிப்படையில் தான். ஆகவே அவருடைய விரும்புகிற வகையில் எடப்பாடியால் பொதுச் செயலாளராக நீடிக்க முடியும், இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியும். ஆகவே பாஜக விரும்புகிறது, டெல்லிக்கு அழைக்கிறது, அமித்ஷாவை போய் மோடி ஐயா பார்க்கிறார், எடப்பாடி ஐயா பார்க்கிறாரு. பாஜக விரும்பினா நாளைக்கு மோடி ஐயா பார்ப்பாரு. மோடி ஐயா கூட நாளைக்கு எடப்பாடி நாளை ராமேஸ்வரம் பாம்பன் பால திறப்பு விழாவுக்கு வருகை தருகிற நம்முடைய நாட்டின் பிரதம அமைச்சர் மோடி ஐயாவை எடப்பாடி சந்திக்க கூடும். நேரம் கேட்டிருந்திருப்பாரு, நேரம் கேட்டால் கொடுக்க போறாங்க. நேரம் கேட்கலினாலும் அவங்களுக்குலாம் ஒன்றும் அது ஒரு இது இல்லைம்மா. எடப்பாடியெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அது இவ்வளவு பெரிய ஒரு திராவிட இயக்கம், புரட்சி தலைவர் அம்மாவினுடைய காலத்துல அது ஒரு திராவிட பெரிய இயக்கமா, மிகப்பெரிய மக்கள் இயக்கமா, இந்தியாவிலேயே ஒரு இரும்பு இயக்கமா இருந்துச்சு. அது 2 கோடி தொண்டர்களும் ராணுவ வீரர்களைப் போல இருந்த காலகட்டம் அது. இப்பெல்லாம் தொண்டர்கள் மட்டுமல்ல, தலைமைக்கும் யாரும் கட்டுப்பாடற்ற நிலையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் 99 விழுக்காடு அதிமுக தொண்டர்களே மோடி வாழ்க அமித்ஷா வாழ்கன்னு சொல்றாங்க. ஆகவே அது ஒரு இந்துத்துவ இயக்கமாக விஸ்வ இந்து பரிஷத்தை போல, இந்து மக்கள் கட்சியை போல, இந்து முன்னணியை போல பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக அதிமுக மாறி போய் கிடக்கிறது. அதற்கு உதாரணம் தான் எடப்பாடியுடைய வலதுகரமாக இருந்த ஆர்வி உதயகுமார் அமைச்சர், சட்டமன்ற குழுவுடைய துணைத் தலைவர் ஆர்வி உதயகுமார் என்ன சொல்றாரு? அமித்ஷா ஐயாவை இரும்பு மனிதர், இந்தியாவின் இரும்பு மனிதர், வல்லப பட்டேலுக்கு இணையா சொல்றாரு. அப்ப இவங்கெல்லாம் புரட்சி தலைவர் அம்மாவை இரும்பு மனிதர்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப நீ அமித்ஷா ஐயாவை இரும்பு மனிதர்னு சொல்றாங்க. ஏன் இரும்பு மனிதர்னு சொல்றாங்கன்னா அவங்க அமலாக்க பிரிவு இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் இரும்பு மனிதர் ஆயிட்டாங்க. ஆகவே இவர்கள் எல்லாம் மென்மையா பஞ்சை போல பூவை போல மென்மையா கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர் எடப்பாடி ஐயா இரும்பு கேள்விக்குறியா இருந்ததை ஆச்சரியக்குறியா மாற்றியது உண்மைதான். ஆச்சரியக்குறி என்றால் அது திராவிட பேர் இயக்கத்தை ஒரு இந்துத்துவ இயக்கமாக மாற்றியதில் உண்மையிலேயே ஆச்சரியக்குறியாக மாற்றி இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வரலாற்று துயரம், சோகம். அதாவது 2016 ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அதிமுக என்ன ஆகும், ஆட்சி கவிழ்ந்துருமான்னு இந்த ஒரு பக்கம் தர்ம யுத்தம்னு பல பிரிவுகளா நிறைய பிரச்சனைகள் வந்தப்போ அதெல்லாம் இல்லாம மீண்டும் 4 ஆண்டுகள் ஆட்சி வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்க அதிமுக. அப்போ இப்போ அதிமுக இன்னும் பெருன்றோம், 2024 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவே இல்லாம போயிடும்னா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு கூட்டணி வைக்கலன்னா. அப்போ அப்படி எப்படி அப்ப கேள்வி கேட்டீங்களோ அந்த 4 ஆண்டுகள் வெற்றிகரமா முடிச்சோம், இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஆனா திரும்பவும் நாங்க வெற்றிகரமா வருவோங்கிறத சொல்றதா நம்ம எடுத்துக்க கூடாதா இத? ஆமாமா, அதாவது அவங்க தானே ஏற்கிறாங்க. பாஜகவுடைய ஆதரவு அல்லது விருப்பம் இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லையே, இவங்களுக்கு எந்த நெருடலோ பாதிப்போ இல்லையே. பாஜக பாதுகாப்பா இயக்குறாங்க, பாதுகாப்பா இருக்கு. இப்ப நீ அதிமுகையே ஒன்றுபட முடியல. எடப்பாடியோ சின்ன ஓபிஎஸோ டிடிவியோ ஒரே கட்சி தான், எல்லாமே புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அன்பு பிள்ளைகள் தான், அம்மாவின் கட்டுப்பாட்டு கீழே இருந்து தளபதிகள் தான். ஏன் ஒன்றுபட முடியல? ஒன்றுபடுவதற்கு பாஜக அனுமதிக்காது. ஏன் நீங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு? நாங்க விரும்பினா நாடாளுமன்ற தேர்தல் 2024 பொதுத் தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சிக்கு டிடிவி பொதுச் செயலாளர் சொன்னது யாரு? பாஜக தலைவர் அண்ணாமலை. இங்க யாரு பொது தெளிச்சாங்க? அதிமுக 2 கோடி பேர் யாராவது பொது தெளிந்தார்களா? இன்னைக்கு அதே அண்ணாமலை எடப்பாடி ஐயாங்கிறாரு, இவர தம்பிங்கிறாரு. அப்ப நீங்க அடுத்த பொதுச் செயலாளர் டிடிவி தான் அந்த கட்சிக்கு வரப்போறாரு பிரச்சாரத்துல சொன்னது யாரு? அண்ணாமலை தான் சொன்னாரு. இது இப்ப அண்ணாமலைக்கு இப்ப பாஜகவுக்கு மாநில தலைவர் யாருன்னு தேர்தலுக்கு பிறகு ஒருத்தர் பேரை எடப்பாடி சொன்னா எடப்பாடி பாஜக சும்மா விட்டுருமா? ஆகவே அதை பகிரங்கமா சொல்றாரு. ஒரு சாதாரண தலைவர் அரசியலுக்கு 3 வருஷம் தான் அண்ணாமலை, ஒரு குட்டி தம்பி. அந்த தம்பி சொல்றாரு பாஜக அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் யாரு வருவாங்கன்னு அவரு சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னா அதிமுக நிலைமை எண்ணி பாருங்க. ஆகவே அதிமுக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அரசு இருந்தது, கட்சி இருக்குதுன்னா அது பாஜகவின் தயவில், அரவணைப்பில், கட்டுப்பாட்டில் அது பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லலாம். அவருடைய கட்டுப்பாட்டுல பாதுகாப்பா இருக்கு. அவர்கள் கட்டுப்பாடு இல்லைன்னா அது பாதுகாப்பா இருக்காது.
ஆகவே அதனால அது அது இன்னும் வரைக்கும் உயிர் இருக்குது, அவ்வளவுதான். அது உயிரோடு இருக்கிறது. அது பாஜக படிப்படியாக அவர்களுடைய வாக்குகளை ஊடுருவி சிதைத்து இந்துத்துவ கருத்துக்களை ஊடுருவ செய்து அதிமுகவின் வாக்கு வங்கி பாஜகவின் வாக்கு வங்கியாக மாற்றியிருக்கிறார்கள். அதுதான் அண்ணாமலை நீங்க 4,50,000 ஓட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கி அதிமுக டெபாசிட் இழக்கிறதுக்கு ஒரு 8,000 வாக்குகள் தான் கூட. அப்ப நீ கோவை மாவட்டம் கொங்கு மண்டலத்தோட மேற்கு பகுதியில் அதிமுகவின் கோட்டையிலேயே இரட்டை இலை தோத்து போய் தாமரை அண்ணாமலை 2வது இடத்துக்கு வர்றாரு. அப்ப நீங்க அதே மாதிரி பலாப்பழத்தை தாமரை சின்னத்துக்கு, அதாவது என்டிஏ கூட்டணியில அண்ணன் ஓபிஎஸ் 3,50,000 வாக்குகள் வாங்குறாரு, வெறும் டெபாசிட் போகுது இரட்டலை. அப்ப நீங்க இந்த வாக்குகள்லாம் இரட்டை இலையினுடைய வாக்குகளைத்தான் பாஜக அறுவடை செய்கிறது. அதை வேடிக்கை பார்க்கிற எடப்பாடி, அதனால ஆர்பி உதயகுமாரோ எடப்பாடியோ அல்லது தங்கமணியோ வேலுமணியோ அதிமுக என்கின்ற ஒரு திராவிட இயக்கமாக புரட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய கருத்தியல் கோட்பாட்டு தளத்திலிருந்து இயங்கி பாஜகவை ஒரு கோட்பாட்டு எதிரி, கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி அப்படின்னு அந்த தளத்துல எதிரியா காட்டவே இல்லை. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பாஜகவை ஒரே ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினராவது இதுவரை எதிர்த்திருக்கிறார்களா? அது இந்து மொழியை திணிக்கிறது, கல்வி நிதியை தர மறுக்கிறது, தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறதற்கான சூழ்ச்சி திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. இப்ப நீங்க முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சது அதிமுக, ஏற்கனவே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தது அதிமுக. பாஜகவினுடைய டெல்லி கொண்டுட்டு வந்து அனைத்து திட்டங்களையும் ஆதரித்து நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையில ராஜ்யசபாவிலும் எதிர்த்து தானே சார் வாக்கு போட்டிருக்காங்க. வக்ஃபு மசோதாவை எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காரு தம்பிதுரை அவர்கள். அப்படி எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுல்ல நம்ம. அது அவங்க ஏற்கனவே அவங்கதான் இப்ப மாநிலங்களவையில நிறைவேற்றிட்டாங்க. இப்ப கூட்டணியில் இல்ல. வகுப்பு வாரிய சட்டத்தை இன்னைக்கு எதிர்த்து இருக்கிறாருன்னா இன்னும் உறவு நீடிக்கல. அது அது இன்னுமே அது எனக்கு அதுல இவங்களால தொடர்ந்து அது இப்ப நீங்க எஸ்டிபிஐ கூட இருக்கிறாங்க. இப்ப நீங்க வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துல கடைசியா எஞ்சி இருக்கிற ஒரே கட்சி தேமுதிகவும் அதிமுக வெளியே போயிட்டாங்க. பாஜகவோட ஒன்றும் உறவு உறுதியாகல. எஸ்டிபிஐ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முபாரக்குக்கு ஒரு தொகுதி கொடுத்து அதனுடைய தலைவர் திண்டுக்கல்ல போட்டிட்டார். அப்ப நீங்க ஆதரிச்சிருந்தா இப்ப இன்னைக்கு 24 மணி நேரம் நேரத்தே வெளியேறியிருப்பாங்க அவங்க. ஆகவே அதுக்காக அது ஒரு ஒரு கருத்து இல்லை, ஏதாவது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனா அதிமுக தத்துவ ரீதியாக பாஜகவை பின்பற்றுகிறது. எடப்பாடியே எதிர்த்தாலும் கூட அதிமுகவினுடைய 99 விழுக்காடு நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமித்ஷா வாழ்க மோடி வாழ்கிற முழக்கத்தோட இவர்கள் எல்லாம் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க. அதுதான் பெரிய கொடுமைமா. சமீபத்தில் அது நீங்க மூத்த தலைவர் மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியை விட செல்வாக்குள்ளவர் அண்ணன் கே செங்கோட்டையன் கூட டெல்லிக்கு போறாரு, நிர்மலா சீதாராமனை பாக்குறாங்க. அப்ப அவங்க கட்சியை ஒன்றுபடுத்தி தொண்டர்களை ஒன்றுபடுத்தி கட்சியை வீரியப்படுத்துவதற்கு பதிலாக டெல்லியின் கருணைக்கு தயவுக்காக இவர்கள் எல்லாம் அங்கு போய் ஆதரவை பெறப்போவதுதான் பெரிய கொடுமை. ஆகவே அது அதிமுக தனித்து வலிமையோடு எடப்பாடியால் அது மீட்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது என்று ஆர்பி உதயகுமாரின் கூற்று பிழையானது, தவறானது. பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி எல்லாரும் இருக்காங்கம்மா. எல்லாருமே ஓபிஎஸ் கட்டுப்பா. அத நீங்க சொல்றீங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து மேலெல்லாம் தொண்டர்கள் எல்லாருமே பாஜகவுக்காக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆனா எல்லாராலும் பெரும்பாலும் சொல்லப்படுறது என்னன்னா 24ல பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொன்னப்போ அதிமுக தொண்டர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப மீண்டும் டெல்லிக்கு போக வர இருக்கிறப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது மீண்டும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அதிமுக என்ன ஆகுமோங்கிற ஒரு கேள்வி அவங்க மத்தியில எழுப்பி இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. தலைமைக்காக வந்து தொண்டர்கள் விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு இவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருளும் இருக்கு. ஓபிஎஸ் அவர்களை சசிகலா அவர்களை சேர்த்துக்க மாட்டோம்னு டெல்லி பயணத்துக்கு அப்புறமும் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா சட்டப்பேரவையில சமீப காலமா செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து சிரிக்கிறது, 2 பேரும் வந்து இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் இணைவாரோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இல்லமா இப்ப பாஜக உண்மையிலேயே அதிமுகவை ஒன்றுபடுத்தணும் வலிமைப்படுத்தணும்னு நினைச்சா அது 24 மணி நேரத்துல ஒன்றுபடுத்திட முடியும். எடப்பாடியால எல்லாம் பிடிவாதத்தை நீடிக்க முடியாது. இப்ப எடப்பாடிய பாஜக டெல்லி இன்னும் கருணையோடு நம்பிக்கையோடு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம அதை பாதுகாத்து வைத்திருக்குதுன்னா ஒரே காரணம் ஓபிஎஸ்ஐயும் டிடிவி சின்னமாகலாம் நான் இணைக்க மாட்டேன்னு சொல்றதுனாலதான் எடப்பாடி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க இவங்கெல்லாம் ஒன்றுபடுவது என்று முடிவுக்கு வந்துட்டாலே டெல்லி இவங்களை விடாது. இப்ப இவங்களா எடப்பாடி மேல அவங்களுக்கு என்ன அந்த பாசம் வருதுன்னா பிடிவாதமா இருந்து ஒன்றுபட்டு கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடி தடையாக இருப்பதனால் பாஜக எடப்பாடியை பராமரித்து பாதுகாக்கிறது. ஆனா இனி எடப்பாடி பிடிவாதமா இருக்கிறாரு, அது நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் என்ன சமாதானப்படுத்தி பலகீனப்படுத்துறாங்க. அதே மாதிரி டிடிவி பலகீனப்படுத்தி தனிமைப்படுத்துறாங்க. அப்ப அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று பாஜகவுக்கு நல்லெண்ணம் இருக்குமானால் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் எடப்பாடியும் கூப்பிட்டு பேசி ஒன்றுபடுத்திட முடியும். எடப்பாடி நோன்னு சொல்றாராமே.
எடப்பாடி பழனிசாமி அதான். தரப்புல ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஆமா, அதான் எடப்பாடி நோன்னு சொல்றதுனாலதான் எடப்பாடியை பாஜக பாதுகாக்குது. ஏன்னா நீங்க அவரு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா, ஓ இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பாஜகவுக்கு இனிமேல் வேலை இல்லை, நம்ம சொல்படி யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் மாத்தி மாத்தி வந்து போட்டி போட்டுக்கிட்டு மோடியாவையோ அமித்ஷாவையோ சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்க மாட்டாங்க. ஆகவே இவர்கள் எல்லாம் தனித்து கட்சி தனித்து ஒன்றுபட்டு விட்டால் பாஜகவுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க பாஜகவை. நீங்க ஆகவே புது கோணமா சொல்றீங்களே சார். பாஜக தான் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கவே முயற்சி பண்ணுது. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாரையுமே வந்து எடப்பாடி கிட்ட அமித்ஷா அவர்கள் தான் சேர்த்துக்கவே சொல்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க புது கோணமா சொல்றீங்களே, சேர்ந்துட்டா பாஜகவுக்கு வேலை இருக்காதுன்னு. அப்படி பொய் சொல்றாங்கம்மா. அதாவது எடப்பாடி ஆரம்பத்துல இருந்தே பாஜகவுக்கு என்ன எடப்பாடி மேல ரொம்ப பரிவு பாசம்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடி தடையாக இருக்கிறார், அது பாஜகவுக்கு துணையாக இருக்கிறது. ஆகவே ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜக விரும்பவில்லை என்றால், ஒன்றுபட்ட அதிமுகவை பிரித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தர்ம யுத்தம் நடத்த சொன்னது பாஜக. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற நம்ம ஐயா துக்ளக் குருமூர்த்தி ஐயா தான். ஐயாவே சொல்லிட்டாரு, குருமூர்த்தி ஐயா நான் தான், நீங்க எல்லாம் ஆம்பளையா போய் இந்த மாதிரி நீங்க போய் தர்ம யுத்தம் நடத்துங்கன்னு சொல்றேன். அவர் போய் தர்ம யுத்தம் நடத்தி முதல் பிளவை இயக்கத்துல ஒரு சிக்கலை உருவாக்கியது அவர் தான். அப்ப 11 சட்டமன்ற உறுப்பினரோட அண்ணன் ஓபிஎஸ் தனித்து தர்ம யுத்தத்தை நடத்தி ஒரு இயக்கத்தை நடத்துறாரு. ஆர்கே நகர் வரைக்கும் அது தனித்து இயங்கினாங்க. பாஜக பரிபூர்ணமா அண்ணன் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. டிடிவி எடப்பாடியோடு இருக்கும்போது டிடிவி தனித்து அமலாக்க பிரிவை ஏவி, வருமான வரி பிரிவை ஏவி, சொத்துக்களை எல்லாம் முடக்கி அவரை டெல்லி திகார் சிறையில் கொண்டு அடைச்சது இதே பாஜக தானே. ஆனா இன்னைக்கு அதே பாஜக மோடி வாழ்கன்னு டிடிவி சொல்றாரு, அமித்ஷா வாழ்கன்னு சொல்றாரு, அமமுக வாழ்கன்னு அண்ணாமலை சொல்றாரு, மோடி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாங்கன்னா என்ன? அப்போ சரணடைஞ்சிட்டா எல்லாரும் ரொம்ப நேசமாயிருவாங்க. எதிர்த்தா சிறைக்கு போக வேண்டியதுதான். அப்ப இப்ப எதிர்த்தவரெல்லாம் சிறையில தான் இருக்காங்க. நீங்க கெஜ்ரிவாலா இருந்தாலும், மணிஷ் சிசோடியாவா இருந்தாலும், நீங்க இங்க சஞ்சய் ராவத் மகாராஷ்டிராவில், நீங்க சிவசேனாவா இருந்தாலும், தெலுங்கானாவில் இப்ப அது பிஆர்எஸ்ஆ இருக்கிற அதனுடைய கவிதாமாவா இருந்தாலும், யாரெல்லாம் நீங்க இந்த பாஜகவுடைய அரசுக்கு எதிராக, கொள்கைக்கு எதிராக, சித்தாந்தத்துக்கு எதிராக தனி மனிதர்களோ அரசியல் இயக்கங்களோ இருக்கோ எல்லாரும் சிறைக்கு தான் போகும். ராகுல் உட்பட, சோனியா அம்மா உட்பட யாராவது வெளியே நடமாட முடியுமா பாஜகவை எதிர்த்து விட்டு? ஆகவே இந்த இந்தியாவில் இனிமேல் எந்த தேசிய கட்சிகளோ பிராந்திய கட்சிகளோ அதிகபட்சம் இன்னொரு 5 ஆண்டுகள்ல முழுக்க இருக்காது. அப்படி இருக்குதுன்னு சொன்னா எல்லாரும் காவி வேட்டி கட்டி இருக்கணும், உத்தராட்ச கட்டை போட்டுருக்கணும், கையில காவி கொடி இருக்கணும், எல்லா ஆடைகளுமே காவி துணியில தான் இருக்கணும். மிகச்சிறந்த நேர்மையான அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவருடைய அன்பு மகன் நவீன் பட்நாயக் ஐயா இருந்தாங்க. 20-25 வருஷமா அந்த மாநிலத்துல முடிசூடா மன்னனா இருந்தாங்க மக்களின் ஆதரவோட. இன்னைக்கு பாஜக அங்க ஆதரவு வந்துருச்சு. என்ன சொன்னாங்க? தமிழன் கையில அங்க பாண்டியன் ஒருத்தர் அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட சாவி போயிடும், நவீன் பட்நாயக் உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு மோடி சொன்னாரு, அமித்ஷா சொன்னாரு. அப்ப இவங்கெல்லாம் ஒற்றுமையை தமிழர் கைக்கு சாவி போயிருக்கணும், இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தமிழருக்கு விரோதமா இதே மோடியும் அமித்ஷாவும் சொன்னாங்க. அந்த ஒரிசாவில் இருக்கிற எல்லா அந்த மக்கள் எல்லாம் இன உணர்வோட, மொழி உணர்வோட பாஜகவுக்கு ஆதரவளிச்சு அந்த மாநிலத்தினுடைய தந்தையா இருந்த நவீன் பட்நாயக்காவை முழுசா சுத்தமா தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிச்சதோட மட்டும் இல்லாம இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்து இருப்பாங்க. என்ன நினைச்சீங்களா? பச்சை வண்ணத்துல ஒடிசாவுடைய எல்லா அரசு பள்ளிகளும் இருந்துச்சு. நீங்க போன மாசம் மொத்தமா பச்சையில் இருந்த அந்த இளம்பச்சை வண்ணத்துல இருந்த எல்லா அரசு பள்ளியிலையும் காவி மயமாக்கிட்டான், எல்லாம் காவி. அப்ப நீங்க அது இப்ப அதே மாதிரி தான் நீ எல்லாருமே எல்லா அரசு கட்டடங்களும் காவியில் இருக்கணும். எல்லா மனிதர்களும் உடை இப்ப இங்க நம்ம பகுதியில எல்லாம் பெரும்பாலும் இப்ப வேஷ்டி, சட்டை, டிராயரு, பனியன் எல்லாமே காவிக்கு மாறிட்டாங்க எல்லாருமே. இங்கெல்லாம் நீ மனிதர்கள்ல பெரும்பாலும் காவி துணியோட தான் இது அலையிறாங்க. பாவம் மேற்கு மண்டலத்துல எல்லாம் வண்ண உடையிலே இருக்காது. இது இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல பாராளுமன்றத்துக்கு காவி அடிச்சுட்டாங்க, இந்தி பள்ளிகளுக்கு காவி அடிச்சுட்டாங்க. இங்க என்ன இருக்க போகுது? நீ எல்லாமே காவி அடிச்சுட்டு எல்லாருமே உத்திராட்ச குட்டை, எல்லாமே கோயிலுக்கு போகணும், மோடி வாழ்கன்னு சொல்லணும், அமித்ஷா வாழ்கன்னு சொல்லணும், பாஜக வாழ்கன்னு சொல்லணும். வேற எதுவும் சொன்னா வேற எந்த கட்சி இருக்காது, தனி மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அது அப்படி. அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீ எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற 99 விழுக்காடு வாசனையாவே இந்தி ஒழிய தமிழ் ஒழிய இந்தி வாழ்கிறாரு. பேர் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அது. நீ இந்த புதிய தேசிய கல்வி கொள்கையை தமிழ் மாநில காங்கிரஸ் ஏத்திருக்குதுமா, அந்த கூட்டணி தான் இருக்காங்க. அப்படி நீங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது இன்னைக்கு மோடியை ஏன் முதல்ல எல்லாம் மோடி கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. நாளைக்கு ராமேஸ்வரத்துக்கு வர்றாரு, கல்வி நிதி தரல, நாடாளுமன்ற சிக்கல், கட்சத்தீவு தீர்மானம் போட்டிருக்கோம், புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாரு. யாராவது ஒரு இடத்துல இருந்து எங்களால் முன்னும் வருதாமா? வராது. எல்லாருமே மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, எல்லாரும் வரிசையா 45 பேர் இருந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப அவர் ஒரு பெரிய பேரரசரை போல, இவர்கள் எல்லாம் புலவர்களை போல போய் நிக்கிற அளவுக்கு இந்த நாட்டுல நெருக்கடி வந்துருச்சு. இல்ல இப்ப தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் இருந்துச்சு. தமிழ்நாடுமே இன்னைக்கு எல்லாருமே சரணடைஞ்சு
மோடியினுடைய விமானம் பறக்கிற பொழுதே இங்கே கீழே காய் வெட்டி கட்டிக்கிட்டு கீழே கொடுத்து வணங்குற அளவுக்கு நிலைமை மோசமாக போச்சு. அப்படின்னா நம்ம இப்போ இங்கே பெரிய நம்ம ஆண்ட பரம்பரை எல்லாருமே பெரிய நம்ம எல்லாரும் அப்படி இப்படின்னு இங்கே நம்ம உள்ளூருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வடநாட்டுக்காரங்கள்ட்ட இந்திக்காரங்கள்ட்ட இந்தி கட்சியிடம் எல்லாம் சரணடைந்து கிடப்பது பெரிய தாழ்வுமா? அது தந்தை பெரியார் பேரறிஞர்னா ஒரு பகுத்தறிவு, சமூகம், சமத்துவம், தனி மனித உரிமை இவையெல்லாம் பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி கிடக்கு. ஆகவே இந்த அதிமுக இதிலிருந்து தப்பிக்க முடியாதமா? ஏற்கனவே அது பாஜகவின் அரவணைப்பில் தான் இருக்கிறது. பாஜக விருப்பத்தை போல அதிமுக இருக்கிற எல்லா தலைமையிலும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். ஆகவே அங்கே எந்த சிக்கலும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தேர்தல் வரும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. கண்டிப்பா சார். எவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. ஐபிசிக்கும் அக்ஷயா வணக்கம்மா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.